ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான இன்ஸ்டண்ட்டான ஒரு தோசை ரெசிபி, அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு சிம்பிளாக ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புதுவிதமான காம்போ ரெசிபி. இது நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. சரி, வீடியோவாக மேக் பண்ணலாமேன்னு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கவே மாட்டாங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் நீங்கள் கொடுத்து விடலாம், ஆஃபீஸ்க்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதே கப்பால் 1 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் 3லேருந்து 4 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பருப்பு கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் பருப்பு நல்லா முழுகிற அளவுக்கு நிறைய தண்ணி சேர்த்து 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா ஊறணும். அது கடலைப்பருப்பு ஊறத்துக்கு டைம் எடுக்கும். அதனால் குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இது ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே போய் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பாத்திரம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட 2 மராத்தி மொக்கு, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 அன்னாச்சிப்பூ, 3 சின்ன துண்டு பட்டை, 3 பிரியாணி இலை, இது எல்லாத்தையுமே இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இது கூட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 30 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் நான் முழுசாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கட் பண்ணி சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்க. வெங்காயத்தோட அந்த மேல் தோலெல்லாம் அப்படியே நல்லா சுருங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 2 தக்காளி பழத்தை நான் சேர்த்துக்கிறேன். பெரிய சைஸில் எடுத்திருக்கேன். அதே போல் நல்லா பழமாகவும் எடுத்துக்கோங்க. இது கூட நல்லா 2 டேபிள் ஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியும் இஞ்சி பூண்டு விழுதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா குழஞ்சி மசிஞ்சு வந்துடணும். இப்போ பாருங்க, தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. 1-2 மசிலனா பிரச்சனை இல்லை. நம்ம சிக்கன் வதக்கும் போது அது நல்லாவே வதங்கி வந்துடும். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா பாருங்க, நல்லா மசிஞ்சிருக்கு. இந்த பக்குவத்துக்கு நீங்கள் வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சிக்கன் நான் 1 kg எடுத்திருக்கேன். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயில் சிக்கன் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கிளறி விடுங்க. உப்பு சிக்கனில் எல்லா பக்கட்டும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகட்டும். இப்போ சிக்கன் நல்லாவே வதக்கியாச்சு. நம்ம எல்லா பக்கட்டும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மூடி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க. இப்போ 5 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு. சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. அங்கே சிக்கனில் இருந்த தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு இந்த டைமில் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு டீஸ்பூன் கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 3 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கூடவோ குறைச்சோ வைக்க வேணாம். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நான் 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க.
இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சிக்கன் வந்து இப்போ ஒரு 80லேருந்து 90% அளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் முந்திரி விழுது சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், அல்லது தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஒரு கிளாஸ் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கோகோனட் மில்க்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 ml இருக்குது, 1/4 லிட்டர் அளவுக்கு இருக்குது. இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை 4 கீறி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்னதாக எடுத்தீங்க அப்படின்னா 2 பச்சை மிளகாய் எடுத்து 2ஆக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காரம் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ஆனால் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த ஸ்டேஜில் கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கசூரி மேத்தி ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக 5 நிமிஷம் மட்டும் குக் பண்ணுங்கள், அதிகமாக குக் பண்ண வேண்டாம். அதே போல் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. எனக்கு வந்து உப்பு பத்தலன்றதுனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இது ஒரு மூடி சேர்த்து 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் கிரேவி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இந்த சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். வேறு லெவலில் இருக்கும். சப்பாத்தி பூரிகளாம் அல்டிமேட்டாக இருக்கும். அதே போல் ரைஸ்லையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த சிக்கன் கிரேவியை ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த கிரேவி மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹோட்டல் பக்கம் கூப்பிடவே மாட்டாங்க, ஹோட்டல் டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். அதே போல் தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி விழுது சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிரேவி வந்து க்ரீமியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா ஒரு கைப்பிடி நிறைய பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் கோகனட் மில்க் கறி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா கீ ரைஸ்க்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் கறியை ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்களேன், குழந்தைங்க கண்டிப்பாக வாரம் இதை செய்ய சொல்லி கேட்பாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம பருப்பு ஊற வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அது நல்லாவே ஊறி வந்துருச்சு. நான் 4 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். பருப்பு எடுத்து விரலால் அப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா உடையணும். உடைஞ்சிச்சுன்னா பருப்பு நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் பாதி அளவு பருப்பை மட்டும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மீதி பாதியை இன்னொரு தடவை அரைச்சிக்கலாம். இப்போ பருப்பு சேர்த்துட்டு நம்ம பருப்பு அளந்த அதே கப்பால் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரவை வந்து 3 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு போதுன்றதுனால 1 கப் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மறுபடியும் அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இது போல் நல்லா க்ரீமியாக இருக்கணும் பருப்பு. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா இது போல் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல க்ரீமியான பதத்துக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாவை வந்து நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற பருப்பையும் அரைச்சிட்டு வந்து நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மாற்றினதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பேக்கிங் சோடா வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை ரவைக்கு பதிலாக நீங்கள் கோதுமை ரவை சேர்த்து கூட செய்யலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து அந்த கலருக்காக தான், இதுவும் ஆப்ஷனல் தான். மஞ்சத்தூள் சேர்க்கறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. நம்ம தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே நான் தோசைக்கல்ல ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன குழிக்கரண்டியில் 1.5 குழிக்கரண்டி நான் மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்து திரட்டி விட்டுக்கோங்க. நான் வந்து சின்ன ரவுண்டாக தான் திரட்டி விட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் துருவி வச்சிருக்கிற கேரட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் கேரட்டு பீட்ரூட் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, பன்னீர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கேரட் சேர்த்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் மேலே சேர்த்துக்கோங்க.
கொத்தமல்லியில் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் வந்து ஓரங்களில் மேலே எல்லாத்துலேயுமே எண்ணெய் நிறைய சேர்த்துக்கங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்க்கும் போது தான் உள்ளாரெல்லாம் மாவு நல்லா வெந்து வரும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கங்க. இப்போ அடியில் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி விட்டுட்டு இந்த சைடும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இது வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும், ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு தோசை வேகிறதுக்கு 2.5லேருந்து 3 நிமிஷம் ஆகும். இப்போ நல்லா அழுத்தி விட்டு இந்த சைடும் நல்லா குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணதுக்கப்புறம் வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு, வெளியில் எடுத்துக்கலாம். வெங்காயம் கேரட் எல்லாமே அழகாக குக் ஆகி வந்திருக்கு. பச்சை வாசனையே வராது. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது மாவு வந்து புளிக்க வைக்கணும்னு அவசியமே இல்லை. பருப்பு ஊறுற டைம் மட்டும்தான். இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டுக்கு குறைச்சலே இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக புதுசாக இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணியிருக்கேன். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது இன்ஸ்டண்ட்டான ரெசிபி, அதுவும் ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்றதை நம்ம சேனல் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். ஃப்ரீ டைமில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் வீட்டில் பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டிக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.